அந்த நெருப்பை ஏந்தி வழிபட்டனர். இதனால் குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக பெண்கள் கூறுகின்றனர். இரவு முழுவதும் அந்த உருவத்துடன் அனைவரும் ஊர்வலம் செல்கிறார்கள். அனைத்து மக்களும் தங்கள் வீடுகளில் இருந்து வழிபட்டனர். இந்தியாவிலேயே இங்கு நடக்கும் இந்த வினோத தீமிதி திருவிழா மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. என் பேர் ரகுமான் சார். சொந்த ஊர் விழுப்புரம். நாங்கள் இங்கே மரகதபுரத்துக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் என்ன நேர்த்திக்கடன் பண்றோமோ அது அப்படியே தீருது. அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி தீ மிதிக்கிறோம். நாங்களும் சரி இந்துக்களும் சரி எல்லாம் சேர்ந்து செஞ்சுன்னுக்கிறோம். எல்லாமே ஒத்துமையா இருக்கிறோம். இங்க இந்த மாதிரி விஷயம் எங்கேயும் நடக்கல. நான் மறுபடியும் நடக்கணும்னு தான் நாங்கள் ஆசைப்பட்டு இந்த மாதிரி செஞ்சுன்னுக்கிறோம். தீராத விஷயங்கள் எல்லாமே நேர்ந்துகள் நடந்தாக்கா திந்துரும் சார். இது நம்மளுக்கு ஒரு நல்லதா நடக்குதுன்னு சொல்லிட்டு குழந்தை இல்லாதவங்களுக்கு கல்யாணம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு நேர்த்திக்கடன் பண்ணிட்டு இங்க நாங்க வருஷம் இந்த நெருப்பு மிதிக்கிறதுல கலந்துக்கிறோம். குழந்தை இல்லாத பாக்கியத்துக்கெல்லாம் 10 நாள் விரதம் இருப்போம். கவுச்சி எதுவும் சாப்பிட மாட்டோம். இங்க எல்லாம் தமிழங்களும் முஸ்லிம்களும் சேர்ந்து நல்லபடியா இந்த விரதத்தை முடிச்சுக்கிட்டு போறது.